ஜெயித்தவருக்கு பிறந்தவர்கள் எளிதாய் ஜெயிக்க பிறந்தவர்கள். இயேசு தோற்காமலே ஜெயித்திருக்கிறார். இயேசு எளிதாய் ஜெயிக்கல. இயேசு ரொம்ப இந்த உலகத்துல எந்த மனிதனும் படாத பாடுகளை பட்ட ஒருவர் இயேசு கிறிஸ்து. உங்களுக்காக எனக்காக எவ்வளவு கஷ்டப்படணுமோ அவ்வளவு கஷ்டத்தோடு கூட, அவ்வளவு பாடுகளோடு கூட, யாரும் சுமக்காத ஒரு பாரத்தை என் இயேசு கிறிஸ்து சுமந்தார். ஒருவேளை குடும்ப தலைவர் ஒரு குடும்பத்தின் பாரத்தை சுமப்பாரு. ஒருவேளை சில குடும்ப தலைவர்கள் தன்னுடைய குடும்பத்தையும் தன்னுடைய தாய் தகப்பனுடைய குடும்பத்தையும் இல்லை தன்னுடைய மனைவியினுடைய தாய் தகப்பனுடைய குடும்பத்தின் காரியங்களையும் சுமப்பாங்க. அது ஒரு 4-5 குடும்பமாக இருக்கலாம். ஒருவேளை சில ஊழியர்கள் ஒரு 10-15 குடும்பங்கள் இல்லை ஒரு 100 குடும்பங்களாக இருக்கலாம். ஆனால் இயேசு கிறிஸ்து இந்த உலகத்தின் ஒட்டுமொத்த பாரத்தையும் ஒட்டுமொத்த பாவத்தையும் அவர் சுமந்து தீர்த்தார். அவர் ஜெயித்தவர். அவர் மிகவும் பிரயாசப்பட்டு ஜெயித்தார். எந்த அளவுக்கு பிரயாசம்னா, பிதாவே இந்த பாத்திரம் என்னை விட்டு நீங்க கூடுமானால் நீங்க செய்யும் என்று சொல்ற அளவில் அவருடைய பாரம் இருந்தது. தேவ சித்தத்துக்கு தன்னை ஒப்பு கொடுத்து ஹalleluya அவர் அதெல்லாம் அவர் சுமந்தார், ஜெயித்தார். ஹalleluya அவர் ஜெயித்தவராய் இருக்கிறதுனால, அவர் ஜெயிச்சிட்டதுனால இன்னைக்கு உங்களுக்கு எனக்கு ஒரு ஜெயம் இருக்கிறது. அதை நாம் எப்படி எடுத்துக்கொள்வோம்னா, எளிதாய் நாம் ஜெயித்து கொள்வோம். எப்போ நான் கஷ்டப்பட்டு ஜெயிக்கணும்னு நினைக்கிறோம் அப்போ அங்கே கிரியை உள்ள வந்துடும். எப்போ நான் எளிதாய் ஜெயிப்பேன்னு நினைக்கிறேனோ அப்பதான் அங்க கிருபை வேலை பார்க்குது. நல்லா 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 அந்த கிருபையின் மேன்மையை, தேவனுடைய அந்த அன்பின் மேன்மையை, தேவனுடைய அந்த திட்டத்தில் இருக்கிற அந்த மேன்மையை நாம் அப்படியே அனுபவிக்கலாம். பாருக் விரும்பியும் பெரிய காரியங்களை நீ தேடாதன்னு சொல்லிட்டாரு. ஆனா நாத்தான்வேல் விரும்பாமலே இதிலும் பெரிதானவைகளை காண்பாய் என்றார். மோசே நான் வரமாட்டேன்னு சொன்னாலோ அவரை கட்டாயமாய் கொண்டு போய் பயங்கரமான காரியங்களை செய்ய வைத்தார். நீங்க பெரிய காரியங்களை பார்க்கவும் செய்வீர்கள், பெரிய காரியங்களை காண்பிக்கவும் செய்வீர்கள். உங்க மூலமாகவும் பெரிய காரியங்கள் அநேகருக்கு காண்பிக்கப்படும்.